சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சுபமங்கள செய்தியோடு இந்த சாயப்பா இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உன் அப்பாவின் மீது நம்பிக்கை இருக்கும் என்றால் நிச்சயமாக இன்று இந்த வார்த்தைகளை நீ கேட்டே தீர்வாய். நிச்சயமாக இந்த சாயப்பா சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய மனதில் நின்று பேசும். உன்னுடைய வாழ்க்கை என்னவென்று உனக்கு உறக்கப் பேசும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களினாலும் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்கக்கூடாது. என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் உணர்ந்து கொள்ள நாம் எடுத்துக்கொள்ளும் இந்த காலம் முழுக்க இனி அத்தனை விஷயங்களும் சரியாகவே நடக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் தெளிவாக வந்துவிட்டதல்லவா? சுற்றி நடக்கும் சில விஷயங்கள் உன்னை எவ்வளவுதான் காயப்படுத்தி இருந்தாலும் அந்த காயங்களை மறந்து வாழ வேண்டும் என்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்திருக்கிறது. ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உன்னை பிடித்து வைத்திருக்கிறது. நீ வாழ்ந்தாகத்தான் வேண்டும் என்று. அப்படி எந்த ஒரு விஷயமும் உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றிய பிடித்ததை உனக்கு கொடுத்து எந்த ஒரு விஷயம் நீ வாழ்ந்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயப்படுத்துகிறது. அதுதான் இறைவன் உனக்கு கொடுத்த வாழ்நாள் பொக்கிஷம் என்பதை நீ மறக்காதே. இது போன்று சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் இந்த நேரங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலம் முழுக்க உன்னை சுற்றி வரும் எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ளும் இந்த நேரம். இனி என்னவாகும் ஏதுவாகும் என்ற உன்னுடைய பய உணர்வை எல்லாமும் நீ தவிர்த்து நீ வாழ பிறந்த குழந்தை என்ற ஒரு மனப்பக்குவம் உனக்குள் வந்துவிட்டது என்னும் பொழுது இனி எதையுமே எண்ணி என் குழந்தை நீ பதறமாட்டாய். எதையுமே நினைத்து என் குழந்தை நீ வருந்த மாட்டாய், கலங்க மாட்டாய். உன் வாழ்க்கையில் நின்று உனக்காக பேசுகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீ சரிவர முதலில் புரிந்து கொள்ள தயாராகும். உனக்கே என்று நான் உருவாக்கும் இந்த நேரங்களில் நீ முழுக்க முழுக்க என்னவென்று உணர பழகு. இத்தனை நாளும் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை கற்றுக் கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களும் இனியும் உன்னை நம்பிக்கையோடும் நன்மதிப்போடும் வாழ வைக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உனக்கு வந்தாலும் அதை எல்லாமும் தவிர்த்து இந்த ஒரு விஷயத்திற்காக நிச்சயமாக உன்னை வாழச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கின்ற இது போன்ற நிலைமையும் உன்னை சூழ்ந்து வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாமல் எதையாவது எண்ணி நீ கலங்கி இருப்பது உண்மையென்றால் இனி தேவையான ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை தேடி வருவதை நிச்சயமாக நீ கண்கூடாக கண்டு கொள்வாய். உன்னுடைய மனதிற்குள் தோன்றுகின்ற மாற்றங்களும் உன்னை தேடி வந்து உனக்குள் புரிய வைக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னுடைய மனதிற்குள் தோன்றுகின்ற மாற்றங்கள் உன்னை தேடி வந்து உனக்குள் புரிய வைக்கும் என்றால் இனி எப்பொழுதுமே உனக்கானதாக மட்டுமே இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான விஷயங்களை அது எடுத்துச் சொல்லும் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எந்த ஒரு சந்தோஷத்தையும் குறை வைத்து விடாமல் நீ அனுபவிக்க வேண்டும். வாழும் காலம் எத்தனை என்று தெரியாத நேரம் உன்னை தேடி வரும் ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ உன்னுடையதாக மாற்ற வேண்டும் என்பதை நீ மறக்காதே. தேவையில்லை என்று சொல்வதற்கெல்லாம் வாய்ப்புகள் இல்லாதபடி கிடைக்கும் ஒவ்வொன்றையும் உன்னுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். அதாவது ஒரு விஷயம் உன் கைகளில் கிடைத்ததால் அது உன்னை நிச்சயமாக பொக்கிஷமாக பார்த்து கொள்ள முடியும் என்றால் மட்டும்தான் அந்த விஷயத்தோடு நீ இணங்க வேண்டும். அது தவிர இது நமக்கு சரிப்பட்டு வராது, நம்மால் இதை பத்திரமாக பார்த்து கொள்ள முடியாது என்ற ஒரு உணர்வு உனக்குள் வரும்பொழுது அந்த உணர்வு மதிப்பு கொடுத்து அவர்களை நீயும் கஷ்டப்படுத்தாமல் ஒதுங்கி இருப்பதுதான் நல்லது. அதைதான் தகுதி என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன் குழந்தையே. பொழுது விடியும் பொழுது நம் மனதில் தோன்றுகின்ற சில விஷயங்கள் நிச்சயமாக நமக்கு நல்லதொரு தெளிவை கொடுக்க வேண்டுமே தவிர நம்மை அதிகமாக குழப்பக்கூடாது. இந்த நாள் வாரத்தில் தொடக்க நாள், அதாவது இந்த வாரம் திங்கட்கிழமையினுடைய விடியலில் நீ செய்ய தொடங்கும் சில விஷயங்கள் ஆரம்பத்தில் உன் மனதில் சிறு சிறு குழப்பங்களை கொடுத்தாலுமே நிச்சயமாக அது உன்னை தேற்றிவிடும். நீ நினைத்ததை விடவும் சிறப்பான ஒரு முடிவை அது உனக்கு கொடுத்துவிட்டு உண்மைகளை சொல்லி இந்த வாழ்க்கையில் பல நன்மைகளை உனக்கு எடுத்து தந்துவிடும் என்பதை நீ மறக்காதே. நான் இருப்பது போல உனக்கே என்று நான் உருவாக்கும் இந்த விஷயங்கள் இனி உன்னை எப்பொழுதுமே
மேன்மைப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே. தெளிவோடு உன்னை வழிநடத்தும் என்பதை நீ மறக்காதே. எந்த காலமும் எந்த நேரமும் இனி உன்னை சரியான மனத்தெளிவோடு வாழச் சொல்லும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை விஷயங்களையும் என் குழந்தை ஏற்றுக்கொள்ளும் இந்த நேரம் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ தெளிவோடு உணர்ந்து விட வேண்டும். பல நல்ல காலமும் பல நல்ல நேரமும் பல நல்ல மாற்றங்களும் உன்னை தொடரும் இந்த காலம். இனி அத்தனையிலும் உன்னை யார் என்று நீ புரிந்து கொள்வாய். உன்னை பற்றிய பல நல்ல விஷயங்களை நீ என்னவென்று அடையாளம் கண்டு கொள்வாய். எது முடியும், எது முடியாது, எது நடக்கும், எது நடக்காது, எதை நாம் என்னவென்று பார்க்க வேண்டும் என்பது போன்ற பல விஷயங்கள் உனக்குள் தானாகவே உணரத் தொடங்கிவிடும். சரி, அவர்களுக்கு உண்மையில் வாழ்க்கையை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், நல்லதொரு பழக்கம் மட்டும் உனக்கு கிடைத்து விட்டது என்றால், நல்ல நண்பர்களுடைய அறிவுரைகள் மட்டும் சரியான நேரத்தில் உனக்கு கிடைத்து விட்டது என்றால், நீயாகவே தவறான பாதையில் செல்ல நினைத்தாலும் அவர்கள் உன்னை செல்ல விடமாட்டார்கள் என் குழந்தையே. நல்லது செய்யும் பொழுது தட்டி கொடுப்பது மட்டும் ஒரு நல்ல நட்பாக மாறிவிடாது. நீ தவறு செய்யும் பொழுது எந்த ஒரு நட்பு உன்னை தட்டி கேட்கிறதோ, இது தவறு என்று எந்த ஒரு நட்பு உன்னை எதிர்த்து கேள்விகளை கேட்கிறதோ, அப்படிப்பட்ட ஒரு நட்பு தான் இந்த வாழ்க்கையில் உனக்கு தேவை என்பதை நீ மறந்து விடாதே. என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை இதை எல்லாமும் நீ உணரக்கூடிய இந்த காலம் இனி முழுமையாக உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன். முழுமையாக ஒரு நல்ல நட்பாக உன்னோடு இருந்து உனக்கு நல்ல வழியை நான் காண்பித்து கொடுப்பேன் என்பதை நீ மறக்காதே. எதையாவது புரிந்து கொண்டு வாழ்க்கையில் நடக்கும் நம்பிக்கை நீ ஒருபொழுதும் விட்டுவிடாதே. என்னதான் நடக்கும் என்று நினைத்து கலங்காதே. உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நீ மேன்மை அடைவாய் என்பது எந்தவித மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. உன் மீது நீயும் நம்பிக்கை வைக்க வேண்டும். உன்னை நீ நம்ப வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உன்னை சூழ்ந்து நடக்கும் பல பிரச்சனைகளுக்கு உனக்கே விடை கிடைக்கும். உன்னாலேயே எதையும் சமாளித்து நிச்சயமாக வெளிவர முடியும். எந்த நாளிலும் நாம் எண்ணம் போல இந்த வாழ்க்கை நம்மை சரியாக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் நடத்தும் பல நல்ல விஷயங்களை நீ எப்பொழுதும் எல்லாமும் உணரத் தொடங்கினாயோ என்று சற்று சிந்தித்து உன்னுடைய முயற்சி எந்த இடத்தில் வலுவாகியதோ, உன்னுடைய உழைப்பை வீணாக்கி விடக்கூடாது என்று எப்பொழுதும் உனக்கு தோன்றியதோ அப்பொழுதிலிருந்து இந்த வாழ்க்கை உன்னை வாழச் சொல்லி வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் நடந்து முடிந்த ஒரு காரியம் என்று யோசிப்பதை தாண்டி இனி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் நாம் சந்தோஷமாக இருக்கத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்கக்கூடாது. உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் உன்னை வாழச் சொல்லும் என்பதையும் நீ மறக்கக்கூடாது. எவ்வளவு தேவைகள் இருந்தாலும் எவ்வளவு சோதனைகள் இருந்தாலும் இவை எல்லாம் எல்லாவற்றையும் உனக்கே என்று நான் உறுதிப்படுத்தி கொடுக்கும் இந்த அவசியம் என்பது உனக்கு எல்லா நிலையிலும் ஒரு மாற்றத்தையும் ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த நாள் முதல் இனி உன்னை தொடரும் விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத பல நல்ல விஷயங்களை உன்னால் உணர முடியும். யாரையும் பார்த்தவுடன் உன்னால் கண்டுபிடித்து விட முடியும். இவர்கள் என்ன நோக்கத்திற்காக நம்மோடு பழகுகிறார்கள் என்று, இவர்களுடைய உண்மையான சிந்தனைகள் என்ன என்பதை நிச்சயமாக உன்னால் சரியாக சற்றென்று புரிந்து கொள்ள முடியும். இது போன்ற பல திறமைகளை உனக்குள் இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற இந்த நேரம், அடுத்தடுத்து நடக்கக்கூடிய பல நல்ல விஷயங்களை நீ புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். அடுத்து நடக்கப் போவது என்ன என்பதனை நீ உணர்ந்துவிடத்தான் வேண்டும் என்பதை நீ மறக்காதே. காரணமில்லாமல் காரியமில்லாமல் உன்னை சுற்றி வரும் சில விஷயங்களை ஆரம்பத்திலேயே என் குழந்தை நீ கிள்ளி எறிந்து விட்டாயானால் அது ஒரு பிரச்சனையாகவே உன் வாழ்க்கையில் உருவெடுத்திருக்காது. அது ஒரு துன்பமாகவே உனக்கு தோன்றி இருக்காது. ஆனால் இதை எல்லாமும் நீ வளரவிட்டது இன்று உனக்கு எதிராக வந்து நிற்கிறதல்லவா? ஒவ்வொன்றையும் இனியாவது நீ சரியாக புரிந்து கொள். உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள். காலம் தாமதம் படுத்தாதே. கால தாமதம் இன்னொருவரின் வெற்றி என்று அப்பா பலமுறை உனக்கு சொல்லி இருக்கின்றேன். தாமதித்துவதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரு விஷயத்தை இன்னொருவர் எளிதாக பெற்றுவிட்டு சென்று விடுவார் என்பதை நீ மறக்காதே. உனக்கான ஒரு தெளிவை இன்னொருவர் பெற்றுக்கொண்டு விடுவார் என்பதை நீ மறக்காதே. நடக்கும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்றும் ஏதுவென்றும் உணர்ந்து இந்த காலம் உனக்காக நடக்கும் அத்தனை விஷயங்களையும் சரியாகவே நீ தெரிந்து கொள். சரியான உண்மைகளோடு நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட தொடங்கு என்பதை புரிந்து கொள். எத்தனை முறை நாம் சந்தித்து இந்த விஷயங்கள் உனக்கே என்று நான் உருவாகும் பொழுது எல்லாமும் உனக்கு எந்த நிலையிலும் ஒரு நம்பிக்கை உறுதிப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கான தேவைகளை இனி உன் வசமாக்கி கொடுக்கும். இன்றிலிருந்து ஒரு விஷயத்தை நீ பதிய வைத்துக்கொள். உன் வாழ்க்கையில் உன்னை விட அதிகமாக புரிந்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது. உன்னுடைய பிரச்சனைக்கு இன்னொருவரால் நிச்சயமாக ஒருபொழுதும் தீர்வு சொல்ல முடியாது. உன்னுடைய கஷ்டம் என்னவோ, உன்னுடைய வேதனை என்னவோ, உன்னுடைய காயங்கள் என்னவோ, இவை எல்லாமும் உன்னால் மட்டுமே ஆற்றக்கூடிய ஒரு விஷயம் உனக்குள் இருக்கும். புன்னகை மட்டுமே அதற்கெல்லாம் ஒரே தீர்வு.
இதனை புரிந்து கொண்டு நடப்பது என்னவாகவே இருக்கட்டும், நடத்துபவர்கள் யாராகவே இருக்கட்டும், அதிர்ச்சி அடைவார்கள். அதிர்ச்சி அடைவது முதலில் நிறுத்திவிட்டு அடுத்தது என்னவென்று சிந்திக்க தொடங்கிவிடும். உன்னால் என்ன முடியும் என்பதனை யோசிக்க தொடங்கிவிடு. நினைத்தால் இங்கு என்னென்ன சாதனைகள் உன் வாழ்க்கையில் உன்னால் புரிய முடியும் என்பதை நீ நம்பு. எதிலும் மனமுடையாமல், எந்த ஒரு விஷயத்திலும் மனம் குழம்பாமல் நீ அது போதும். இதை தாண்டி இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக வெல்லாமல் யாராலும் உன்னை வேதனைப்படுத்திவிட முடியாது என்பதை நீ புரிந்து கொள்வாய். யாராலும் உனக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் உன் சந்தோஷத்தை மீறி உனக்கு கொடுக்க முடியாது என்பதை நீ புரிந்து கொள்வாய். நடத்துவது எல்லாமும் நன்மைக்கே என்று உணர்ந்து வருவது எல்லாம் உன்னை நல்வழிப்படுத்தத்தான் என்பதை புரிந்து நீ பெருமகிழ்ச்சியோடு இருக்க பழகி, பேரானந்தத்தோடு எதையும் என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள பழகிவிடு. முடிந்த வரையிலும் இந்த வாழ்க்கையில் இனி எப்பொழுதும் கலக்கம் கொள்ளாத, தயக்கத்தோடு எதையும் எதிர்கொள்ள துணியாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.